எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சுவையான புளி சாதம். புளியோதரை பொடி பொடிஞ்சு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புளியோதரை பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, பட்டை மிளகாய், வெந்தயம், ஜீரகம், கடுகு, மிளகு, வெள்ளை எள்ளு, கொத்தமல்லி, கடலப்பருப்பு, பெருங்காயம், மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. வெள்ளை எள்ளுனாலும் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு வெந்தயத்தை வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லா பொருளையும் நல்லா வறுத்தாச்சு. இது மிக்ஸி ஜாரில் பொடியாக பொடிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் பெருங்காயம் சேர்த்து பொடிஞ்சுக்கோங்க. பொடி ரெடி ஆகிட்டு இந்த பொடி இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் பொடிஞ்சு வச்சிங்கன்னா அப்போ புளி சாதம் செய்யக்குள்ளே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி. அடுத்து அடுப்பில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு போட்டு வெடிக்க விடுங்க. உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் பட்டை மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டுக்கோங்க. புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். இது நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இதில் வேர்க்கடலை ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி அதில் ஊற்றிக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. புளி நல்லா கொதித்து வந்துட்டு இப்போ நம்ம மசாலா பொடி அரைச்சி வச்சுருக்கோம்ல அதில் போட்டு கலந்து விடுங்க. எல்லாத்தையும் போட வேணாம், தேவையான அளவு போட்டால் போதும். மசாலா பொடி அதில் போட்டு நல்லா கிளறி விடுங்க. நாட்டு சர்க்கரை ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லெண்ணெய் சாதத்துக்கும் சேர்த்து இதிலே நிறைய விட்டுருங்க. ஏன்னா நல்லெண்ணெய் சூடானால் தான் சாதம் கலரை கூட சாதம் சீக்கிரம் வீணாக போகாது. புளி சாதம் ரொம்ப நேரம் கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் இந்த இதிலே விட்டுருங்க. புளி காய்ச்சல்லே நல்லா நிறையா விட்டுருங்க. நான் ஒரு 2 கப் சாதம் வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்தோன்னா சாதத்தை போட்டு கிளறி விட்டால் புளி சாதம் ரெடி. சுவையான புளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.